இது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே பேட்டிலா இல்லை வந்துட்டு தேர்ட் ஃபோர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் ரெவல்யூஷனா அப்படிங்கிறது வந்துட்டு, அதாவது அந்தியூர் டவுனுக்குள்ளே நம்ம எடுத்த ஒப்பீனியன் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் கண்டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லணும். 3 ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற மாதிரி முன்னிலை பெறக்கூடிய கட்சி வந்துட்டு திமுக தான் இருக்க போகுது. இந்த மலை பொறுத்தளவுக்கு இந்த 22 பூத்தில் கம்பல்சரி வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே 50,000 ஓட்டுக்கு கீழே வாங்கிறதுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பூத்தாக இருந்த டிஎம்கேக்கு டிவிகேவோட என்ட்ரி மிகப்பெரிய ஸ்பாய்லராக அமைய போகுது. பள்ளிப்பாளையம், செம்பிளிச்சாம்பாளையம் இந்த மாதிரி ஏரியாலாம் ஏடிஎம்கே தான் லீட் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. வணக்கம் மக்களே, இப்போது நான் இந்த எக்ஸிட் போல் வந்துட்டு சொல்கிறது எந்த கட்சிக்கும் சாதகமாகவோ எந்த கட்சிக்கும் பாதகமாகவோ சொல்லலை. ஒரு அனலைசிஸ், அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக வந்துட்டு கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி நிறையா ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட நிறையா விஷயத்தை வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸிட் போல் பிளான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் சட்டமன்ற தொகுதியோட எக்ஸிட் போல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலிசிஸ் ரிப்போர்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒப்பீனியன் போல் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் எடுத்திருந்தோம். அதனோட ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் 2021, 2024 இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக வந்துட்டு வாங்கின ஓட்டுகள், இதில் வந்துட்டு எது வந்து அதிகமாக இருக்குது, எப்படி கம்மியாக இருக்குது, எந்தெந்த பூத் வைஸில் வந்துட்டு எந்தெந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட் போல் கொடுத்தா தான் வந்துட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கு. அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே வந்துட்டு கடுமையான போட்டி நிலவுச்சு. அந்த போட்டியில் திமுக 1275 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து வெற்றி பெறுறாரு. அதுக்கு முன்னாடி நடந்த 2016 தேர்தலில் வந்துட்டு இஎம்ஆர் ராஜா அவர் வந்துட்டு வெற்றி பெறுறாரு. அப்போ வந்துட்டு ஏஜிவி 5000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோற்கிறாரு. மறுபடியும் 2021 வந்து ஜெயிக்கிறாரு. இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ், அதாவது 90% வந்துட்டு இங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு மேலே சிஎம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் இந்த எக்ஸிட் போல் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நிறையா அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாமே பார்ப்போம். இப்போ வந்துட்டு 2021, 2024 இந்த ஓட் ஸ்விங், அதாவது எந்த கட்சிக்கு வந்துட்டு ஓட்டு அதிகமாக இருந்திருக்கு, எந்த கட்சிக்கு வந்துட்டு ஓட்டு குறைஞ்சிருக்கு, அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ 2021 பார்த்துட்டிங்கன்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்துட்டு 79,096 வாக்குகள், அதாவது 44.84% வந்து வாங்கி ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவது இடத்த பிடிச்ச அதிமுக 77,821 ஓட்டு, அதாவது 44.12% வந்து அவங்க வாங்குகிறாங்க. அந்த இதில் வந்து என்டிகே 8,230, அதாவது 4.67% வந்து ஓட்டு வாங்குகிறாங்க. இதர கட்சிகள், அதாவது சமத்துவ மக்கள் கட்சி நின்றுச்சு, அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி இதர கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 10,580 வாக்குகள் பெறாங்க. அதாவது 6% இதர கட்சிகள் வந்து பெறறதுக்கான வாய்ப்புகள் வந்து 2021 இருக்குது. அதே வந்துட்டு 2024 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2024 டிஎம்கே தன்னுடைய ஓட்டு சதவீதம் வந்து கணிசமாக வந்து குறையுது. அதாவது வந்துட்டு 44.84% இருந்து 41.11, அதாவது 79,096 வாக்குகள்லேருந்து 68,407 வாக்குகளாக வந்து திமுகவோட ஓட்டு வங்கி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கணிசமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு 77,821 கிட்டத்தட்ட 54,700, ஒரு 23,000 வாக்குகள் வந்து தோராயமாக கணிசமாக வந்து குறையுது. அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து 44.12 32.87% குறையுது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2021 பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அலைன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதிமுகவுக்கு வந்துட்டு பலமாக இருந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தனிச்சு நின்று, பிஜேபி அலைன்ஸ் வந்துட்டு தனிச்சு நின்று
24,000 வாக்குகள், அதாவது 14.45% வந்து வாங்குறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து 24,000 ஓட்டு. இவங்க இந்த மார்ஜின் எல்லாமே பார்க்கும்போது திமுகவோட வாக்கு வங்கி வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குது. அதிமுகவதும் வந்துட்டு பெரிய அளவில் வந்து குறைஞ்சிருக்குது. பிஜேபி அலையன்ஸ் வந்து 2024 நல்ல வாக்கு வங்கி பெற்றிருக்கிறதுனால நம்மளோட இப்போது 2024 எக்ஸிட் போலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஜேபி இவங்களோட சேரும்போது ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ரெண்டுமே அலையன்ஸில் இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு 10,000 ஓட்டு வந்து கணிசமாக அதிகரிக்கிற மாதிரி சூழல். அதாவது வந்து இப்போது நம்ம பேச போகிறது வந்து பழைய தேர்தலை வச்சு கருத்து கணிப்பு மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் டிவிக்கே இதனோட தாக்கம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அது என்டிகேவும் பார்த்துட்டிங்கன்னா 4.67%, 7.09%, அதாவது 8,230 வாக்குகள்லேருந்து 11,800 வாக்குகள் வந்து உயர்றாங்க. இதர கட்சிகள் ஓட்டு வந்து பெருசாக இல்லை. அதாவது இப்போ 2024 2.23% தான் வந்து 3,700 ஓட்டு தான். அதில் வந்து 10,500 ஓட்டு இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கணிசமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த புதுசாக ஒரு கட்சி வரல, டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வரல அப்படின்னா அந்தியூர் தொகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வந்து சாதகமான சூழலாக வந்து இருந்திருக்கும். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஜேபியோட ஓட்டு வங்கியும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே கொஞ்சம் கணிசமான அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு 24,000 வாக்குகள் அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்தையும் அலைன்ஸ் பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போது இதில் நம்ம டிஎம்கே வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்ல, கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அந்த 10,000 ஓட்டு குறைஞ்சிருந்தாலும் 2024 ஒரு 10 பூத்தில் டிஎம்கே வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது எந்த பூத் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வாணிபுத்தூரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூத்தில் 220வது பூத்தில் 557 வாக்குகள். அந்த இடத்துல வந்து அதிமுகவோட ஓட்டு வந்துட்டு 180 வாக்குகள் மட்டும்தான். அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ஓட்டு ஒரு பூத்தில் வந்து லீட் அடிச்சிருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி ரெட்டிபாளையம் அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டுக்கு மேலே லீட் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அத்தானி சம்பளிச்சாம்பாளையம், முரளி, மைக்கேல் பாளையம், அந்தியூர் புதுப்பாளையம், அப்புறம் அந்தியூர் டவுனு, தோட்டக்குடியாம்பாளையம், அதாவது இந்த வேம்பத்தி சிந்தகொண்டம்பாளையம் இந்த ஏரியாவில் இருக்கிறது, கூத்தம்பூண்டி, கூகுளூர், அப்புறம் கேமேட்டுப்பாளையம், அந்த பொம்மநாய்க்கம்பாளையம் இந்த ஏரியாலையெல்லாம் திமுக வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்குது. அதாவது 400க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 10 பூத்து மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஓட்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்குது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்ட்ராங்கான பூத் 2024 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து அந்த வாணிபுத்தூர் பஞ்சாயத்துலேயே பேரூராட்சியிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 220வது பூத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, 219வது பூத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த விஷயத்தை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, இப்போது இந்த முறை தேர்தலில் வந்துட்டு திமுக மற்றும் அதிமுக ரெண்டுலேயுமே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிற வேட்பாளர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஎன்பாளையம் ஒன்றிய செயலாளர்கள், திமுகலையும் டிஎன்பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் நிற்கிறாரு, ஏடிஎம்கேலையும் டிஎன்பாளையம் ஒன்றிய செயலாளர் ஹரிபாஸ்கர் நிற்கிறாரு. இப்போது இது ரெண்டு பேருமே இந்த ரெண்டு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கே அவங்களோட சொந்த ஏரியாவில் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி சொந்த ஏரியாவில் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரம்மதேசம் சந்திபாளையம் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புதுக்கரடியானூர், அப்புறம் ஓசப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூங்கில்பட்டி, இந்த மாதிரி ஏரியாலெலாம் ஏடிஎம்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட்டு திமுக வந்து வாங்கின ஸ்ட்ராங் டாமினன்ஸ் வந்துட்டு ஏடிஎம்கேட்ட 2024 பெருசாக நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தலில் பார்க்க முடியல. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அலையன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூத்தில் வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒன்று பள்ளிப்பாளையம் பூத் நம்பர் 82ல் 408 வாக்குகளும், எண்ணமங்கலம் வந்துட்டு 351 பூத் நம்பர் 63ல் 351 வாக்குகளும், அதே மாதிரி அந்தியூர் செம்பளிச்சாம்பாளையம்
அந்தியூர் செம்பிலிச்சாம்பாளையத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 301 ஓட்டு, அது பூத் நம்பர் 140. அதே மாதிரி 143ல் 317 ஓட்டு. அதாவது கிட்டத்தட்ட அந்த செம்பிலிச்சாம்பாளையம் ஏரியாவில் வந்துட்டு பிஜேபி அலைன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஓசப்பட்டி, குட்டிப்பாளையம், அப்புறம் சிந்தகவுண்டம்பாளையம், புலவக்காளிப்பாளையம் இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்திருக்கிறாங்க. பிஜேபியும் ஓரளவுக்கு 300 + 400 இந்த மாதிரி வாக்குகள் வந்து நிறைய பூத்தில் வந்து வாங்கியிருக்குது. அப்போது இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ஏரியாவில் ஏடிஎம்கே வந்துட்டு இந்த டைம் பெரிய ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போது பெஸ்ட் பூத் பார்த்தாச்சு, அடுத்தது வந்துட்டு ஒஸ்ட் பூத். அதாவது இப்போது டிஎம்கே வந்துட்டு ஒரு சில பூத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டு வந்து குறைவாக வாங்கின பூத் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்தியூர் செம்பிலிச்சாம்பாளையம், கருள்வாடிப்புதூர், கூகுளூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்ஸ் வந்துட்டு டிஎம்கேயோட ஓட் வங்கி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்திருக்குது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இது எல்லா ரிப்போர்ட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்னும் முக்கியமாக டிவிகேவோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் பேசலை. இப்போ வந்துட்டு நாம் ஒரு 4 ஒப்பீனியன் போல் எடுத்தோம். அந்த 4 ஒப்பீனியன் போல்லையும் ஃபஸ்ட் எடுத்த ஒப்பீனியன் போல் வந்து எடுத்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூர் டவுன் இந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா இப்போ பிஜேபி அலைன்ஸ் வந்திருக்கிறதுனால ஏடிஎம்கே வந்துட்டு 29, டிஎம்கே வந்துட்டு 32, டிவிகே வந்து 31. அதாவது அந்தியூர் டவுனுக்குள்ளே நம்ம எடுத்த ஒப்பீனியன் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் கண்டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லணும். 3 ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஒன்றியம், அந்தியூரில் வந்துட்டு அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் ஏடிஎம்கே வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அதில் வந்து டிவிக்கே நம்ம எடுத்த ஒப்பீனியன் போலில் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதாவது வந்து 61 வாக்குகள் வந்து டிவிகேவும், 52 டிஎம்கேவும், 33 தான் வந்துட்டு அதிமுக வந்து எடுத்திருந்துச்சு. அதாவது எப்படின்னா அந்த அம்மாப்பேட்டை ஒன்றியம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து எடுக்கிற ஒப்பீனியன் போலில் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதுலேயும் வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஜோனாக இருக்கக்கூடிய மைக்கேல் பாளையம் இந்த ஏரியாவும் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிவிக்கே கொஞ்சம் டாமினன்ட் பண்ணியிருந்துச்சு. 3வது ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கன்னா இந்த ஓசப்பட்டி இந்த மாதிரி ஏரியாஸில், அதாவது போன தடவை பிஜேபி கூட்டணிகள் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கின ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிவிக்கே வந்து 3வது இடத்துக்கு போயிருந்துச்சு நம்மளோட கருத்து கணிப்பு 3ல். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 51-50, டிஎம்கே வந்துட்டு 51, ஏடிஎம்கே 50 ஓட்டுகள் வாங்குறாங்க. டிவிக்கே அந்த இடத்துல 37 வாக்குகள் தான் வாங்குறாங்க. எங்கன்னா இந்த வேம்பத்தி இந்த மாதிரி ஏரியா இந்த சைடில் வந்துட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் டிஎன் பாளையம் ஒன்றியத்தில் கடைசியாக எடுக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் மாதிரி தான் தெரிஞ்சுது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிவிக்கே வந்துட்டு 70, அதுக்கப்புறம் டிஎம்கே வந்துட்டு 65, ஏடிஎம்கே அரௌண்டு 60 அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் தான் இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம எடுத்ததில் இப்போது இது வந்துட்டு நம்ம ஒப்பீனியன் போல் எப்போ எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எலெக்ஷனுக்கு இந்த தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தோம். அந்த ஒப்பீனியன் போல் எடுத்திருக்கும்போது டிவிகேக்கு ஒரு மேஜராக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பப்ளிக்கிட்டிருந்து வந்ததை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போது இந்த ரெஸ்பான்சஸ் ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய இம்பேக்ட் அந்தியூர் தொகுதியில் வந்துட்டு டிவிகே வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆக்சுவலாக எக்ஸிட் போல் இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த விஷயத்துலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டிவிகே வந்துட்டு பூத்துக்கு ஒரு 100, 150, ஒரு சில பூத்துகளில் வந்து 200 வாக்குகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தோம். பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டிவிகேக்கு நேரடி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பப்ளிக்கிட்டிருந்து பெருசாக நம்மளால் வந்து பார்க்க முடியல. எல்லாமே மறைமுக சப்போர்ட்டாக தான் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்த்ததில் வந்து தெரிஞ்சுது. அதாவது நேரடியாக வந்துட்டு நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைட்லேயும் ஏடிஎம்கே சைட்லேயும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு நிறையா ஓட்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் டிவிகே சைடில் பெருசாக வந்துட்டு அவங்களோட அந்த ரசிகர்கள் கூட்டம், அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பெருசாக வந்து வெளியே வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களோட தீர்ப்பில் வந்து நம்ம ஒப்பீனியன் போல் எடுத்த அளவுக்கு ரிசல்ட் ஓட்டு வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.
பட் அந்த ஓட்டு வந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அந்தியூர் தொகுதி வந்துட்டு மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட ரிசல்ட்ஸ் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஃபைனல் வெர்டிக்ட் அப்படிங்கும்போது டிவிகே வந்துட்டு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட டிவிகேவே வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் 30% வாக்குகள் வாங்கிறது வந்துட்டு மிக மிக குறைவான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. இப்போது நம்ம ஓட்டு அதாவது எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி விழுகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃபைனல் எக்ஸிட் போலில் வந்து பார்க்கும்போது ஹில்ஸ் அதாவது மலையில் வந்துட்டு 22 பூத் இருக்குது. இந்த 22 பூத்தில் திமுக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றில் வந்து 1029, 2024 416 வாக்குகள் வந்து முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க. இந்த மலையும் இப்போவும் பார்த்துட்டிங்கனாலும் கட்டாயம் வந்து முன்னிலை பெறக்கூடிய கட்சி வந்துட்டு திமுக தான் இருக்க போகுது இந்த மலை பொறுத்தளவுக்கு. இந்த 22 பூத்தில் இப்போ டிவிக்கோட ஆதிக்கம் மலையில் நம்ம பார்த்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்போது மலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹில்ஸில் முதல் 22 பூத்தில் கட்டாயம் திமுக வந்து ஆதிக்கம் செலுத்துது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் வந்தோம்னா கிட்டத்தட்ட போன தடவை விட திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த அம்மாப்பேட்டை ஒன்றியம். இந்த அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் 2021 3653 வாக்குகளும் 2024 3071 வாக்குகளும் கிட்டத்தட்ட 3000 ஓட்டு வந்து ரெண்டு பக்கமே லீடு கொடுத்துருக்குது டிஎம்கே. இந்த இடத்துல வந்து இங்கேயும் எது வந்துட்டு லீடிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டிஎம்கேக்கு வந்துட்டு லீடிங் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை பொறுத்தளவுக்கு 2021 பிஜேபி அலையன்ஸ் வந்து சேர்ந்திருந்தும் 3600 ஓட்டு வந்துட்டு லீடு வந்து டிஎம்கே கொடுத்துருந்துச்சு. பட் 2024 3000 தான் லீடு டிஎம்கே. பட் அதில் பிஜேபி வந்து 2466 ஓட்டு வந்து வாங்கியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ஓட்டு மட்டும்தான் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் திமுக வந்து லீடு இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும். இப்போது டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வரதுனால இப்போ போன டைம் வந்து ரெட்டிபாளையம் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பூத்தாக இருந்த டிஎம்கேக்கு டிவிகேவோட என்ட்ரி மிகப்பெரிய ஸ்பாய்லராக அமைய போகுது. அப்போ அந்த ஸ்பாய்லராக இருக்கும் பட்சத்தில் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஷஃபுலிங் நடக்கும். அதாவது வந்துட்டு 3 பேர்த்துக்குமே கணிசமாக ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு. டிவிகே வந்து இந்த ஏரியாலலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிட் போலில் ஒரு சில தகவல் கிடச்சிது. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் உங்களுக்கு வந்து மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த அந்தியூர் ஈஸ்டர்ன் நார்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம், செம்பிளிச்சாம்பாளையம் இந்த மாதிரி ஏரியாலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு சங்கராபாளையம், அந்தியூர் புதுப்பாளையம் இந்த ஏரியாலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியாவில் கம்பல்சரி கன்ஃபார்மாக ஏடிஎம்கே தான் லீட் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல யாருக்கு வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக அந்தியூர் டவுனில் வந்துட்டு மும்முனை போட்டி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3 கட்சியுமே ஈக்குவலாக ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அந்தியூர் வெஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட போன டைம் வந்துட்டு ஏடிஎம்கே ப்ளஸில் இருந்திருக்கு. அந்தியூர் வெஸ்ட்லேயும் ஏடிஎம்கே லீடு வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்தியூர் சவுத்லேயும் வந்து போன டைம் வந்துட்டு டிஎம்கே தான் லீடில் இருந்திருக்கு. பட் இந்த டைம் வந்து டிவிகேவோட என்ட்ரி எல்லாத்துக்குமே ஸ்பாய்லர் ஆகிறதுனால யார் வந்து வருவாங்க அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி அத்தானி சவுத்தில் லாஸ்ட் டைம் வந்துட்டு 2021 ஏடிஎம்கே வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்கு. 2024 வந்துட்டு ஏடிஎம்கே லாஸ் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் பிஜேபி கூட சேரும்போது அத்தானிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஹில்ஸு, அம்மாப்பேட்டை இந்த 2 பக்கம் மட்டும்தான் வந்து டிஎம்கேவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்தியூர் ஈஸ்ட், நார்த்து, அந்தியூர் டவுனு, அந்தியூர் வெஸ்ட்டு, அந்தியூர் சவுத்து, அத்தானி சவுத்து, கோபி, டிஎன் பாளையம் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டு லீடு கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன தடவை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வந்துட்டு டிஎம்கேக்கு நெகட்டிவ்ஸ் தெரியல. எங்கே பார்த்தாலும் வந்து டிஎம்கேவோட குரல் தான் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த எல்லா ஏரியாலையும் வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி அலைன்ஸை சேர்த்துனீங்கன்னா
எல்லா இடத்துலையுமே இவங்க தான் லீடு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது டிஎம்கேக்கான வாய்ப்பு வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக தான் பார்க்கப்படுது. 2026 இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. அதாவது வந்து இது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே பேட்டிலா இல்லை வந்துட்டு தேர்ட் ஃபோர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் ரெவல்யூஷனா அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கும்போது தான் தெரியும். இப்போது அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு டிவிகேவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 3 சினாரியோ இருக்குது இங்கே அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு ஃபைனல் வெர்டிக்டில். அதில் வந்துட்டு எந்த சினாரியோ வேணாலும் வரலாம். அதனால் வந்து எக்ஸிட் போல் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்துட்டு மிக மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் வந்துட்டு 3 சினாரியோவில் 2 சினாரியோவில் வந்துட்டு ஏடிஎம்கே டாமினேட் பண்ணுது. ஒரு சினாரியோவில் மும்முனை போட்டி எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த ஏடிஎம்கே வந்துட்டு டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற 2 சினாரியோ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டிவிக்கே ஒரு பிகினிங் என்ட்ரி, அதாவது வந்துட்டு ஒரு 18% ஓட்டு வாங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டுகள் பக்கமாக வாங்கும். அந்த 30,000 ஓட்டுகளுக்கு வாங்கும்போது திமுக வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பொசிஷனில் தான் அந்தியூர் தொகுதியில் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கன்க்ளூஷனையும் பார்க்கும்போது டிஎம்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்துட்டு மலையிலையும், அதாவது ஹில்ஸில் இருக்கிற 22 பூத்து, அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஒன்றியம், இந்த 2 பக்கம் தான் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி வரக்கூடிய அந்தியூர் கிழக்கு மேற்கு, அதுக்கப்புறம் வடக்கு தெற்கு, அத்தானி, கோபி, இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இப்போது பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதுனால அதிமுகவோட ஆதிக்கம் சற்றே அதிகமாக தான் இருக்குது. பட் சினாரியோ 1 அதுதான். 30,000 ஓட்டுகள் வந்து டிவிகே வாங்குது அப்படின்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. சினாரியோ 2 வந்துட்டு டிவிகே 40,000 ஓட்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்திலும் கிட்டத்தட்ட டஃப் வெயிட் வரும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். அதுலேயும் வந்துட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்ஸும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் அந்த குறிப்பாக செம்பிளிச்சாம்பாளையம், பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி பூத்தில் வந்துட்டு ஏடிஎம்கேவோட டாமினன்ஸ் வந்து இந்த டைம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3வது சினாரியோ இது வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு மாதிரி டஃபஸ்ட் சினாரியோ அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு நிறையா ஓட் வந்துட்டு இந்த டைம் விழுந்திருக்கு. அதாவது என்டிகே போன டைம் வந்து நிறையா இடத்துல நிறையா பூத்தில் வந்துட்டு 30, 40, 50, 100 கூட ஒரு சில பூத்ஸில் வாங்கியிருந்துச்சு. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி எல்லா பூத்துலேயும் என்டிகேவோட வளர்ச்சி, அதாவது வந்து என்டிகேவோட விதை வந்து விதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் என்டிகே வந்துட்டு அந்த அவங்களோட பழைய ஓட்ஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்டிகேக்கு போன டைம் வாக்களித்த அந்த புது ஓட்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் டிவிகேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவலும் வந்து நம்மளோட எக்ஸிட் போலில் வந்து தெரிஞ்சுது. அப்போது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டிவிக்கே வந்துட்டு எல்லா கட்சிக்கும் ஸ்பாய்லர் வேலையை வந்துட்டு எல்லா கட்சிக்கும் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு உறுதியாக தெரியுது. ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்லேருந்தும் டிவிகேக்கு நிறையா ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, டிஎம்கேலேருந்தும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, என்டிகேலேருந்தும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ 3ஐயும் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிச்சு, அதாவது தேர்ட் சினாரியோவில் சொல்கிறேன், கரெக்டாக கிராப் பண்ணிச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு 30% ஓட்டு நம்ம அந்தியூர் தொகுதியில் மொத்தம் பதிவாகிருக்கிற ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,82,782 வாக்குகள் வந்து பதிவாகிருக்குது. இதில் கண்டிப்பாக 30% ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிவிகே வந்து கிட்டத்தட்ட 55,000 வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. 30% ஓட்டு வாங்கியிருந்துச்சு, 55,000 ஓட்டுகள் வந்து டிவிக்கே வாங்கியிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த போட்டி வந்து மும்முனை போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா டிஎம்கேவோட ஓட்டு கொஞ்சம் ஒரு 15,000 ஓட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் நியூ ஓட்டர்ஸு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது கம்பல்சரி வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே 50,000 ஓட்டுக்கு கீழே வாங்குறதுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. கண்டிப்பாக 50,000 ஓட்டுக்கு மேலே தான் வாங்குமோ தவிர 50,000 ஓட்டுக்கு கீழே வாங்குறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்படிங்கும்போது டிவிகேவும் 50,000க்கு மேலே வாங்கும்போது இந்த போட்டி கட்டாயம் மும்முனை போட்டியாக தான் இருக்கும். பார்ப்போம் எந்த கட்சி ஜெயிக்குது, எப்படி வந்துட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு டிவிகேவோட ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்தியூர் தொகுதியில் கிட்டத்தட்ட கணிசமான வாக்குகளில் மட்டும்தான் எந்த கட்சி ஜெயிக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் மே 4 வரை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, tata.